உலகத்தையே ஜெயிக்க போறோம். ஆசை இல்லையா? ஜெயம்னா வெற்றி. எத்தனை பேருக்கு உலகத்தை ஜெயிக்க ஆசை இருக்கு? துதி பெருவிழான்னு வச்சா போதும், அது நம்ம துதிக்கணும், நம்ம வாய் துதிக்கணும், நம்முடைய உள்ளந்திரியங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். கை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா தெரியும் தானே, தெரிஞ்சுட்டே அமைதியா இருந்தா வருவான், வீட்டுக்கும் வருவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எப்பமோ எங்கேயும். நான் ஒரு நாள் குளச்சல் பகுதியில் பீச் ஊழியத்துக்கு போகும்போது திக்கணங்கோடு தாண்டி ஒரு இடத்துல வண்டி நிறுத்தி நிற்க வேண்டியதாக இருந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். அப்போ யாரோ பக்கத்தில் மேகசின் கொடுக்க போயிருந்தாங்க. அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன். ஆண்டவர் கேட்டார், அந்த தண்ணி நல்லா இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை நல்லா நல்ல அபிஷேகம். என்னது நல்ல? அந்த தண்ணி நல்லா இருக்கா கேட்டார். ஐயே என்ன நாத்தம் என்ன அப்படின்னு. நான் உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு ஸ்மெல் இருந்த, குளம் தூர்வாராமல் பல நாட்களான ஒரு வாடை அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், தேங்கி நிற்கும் நீர்நிலையாய் நிற்கக்கூடாது மகளே. எப்படி சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க. தேங்கி நிற்கும் நீர்நிலையா நிற்கக்கூடாது மகனே. அப்ப எப்படிதான் ஆண்டவரே இருக்கணும்? கலங்கி பொங்கும் மதுபானமாகவும் இருக்கக்கூடாது, புயல் வீசும் காற்று போலும் வீசக்கூடாது, அலையடிக்கும் கடல் போலும் அலையக்கூடாது. எப்பொழுது அபிஷேக நதி என்னில் இருந்து பாய வேணுமே. ஆஹாகா அல்லேலூயா ஆஹாகா அல்லேல். கரங்களை உயர்த்தி. பர்வதமாகிய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். எப்படி வச்சிருக்காரு? அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. I got placed my king. யார் அங்க இங்க இடம் கொடுத்துட்டேன், அபிஷேகம் பண்ணி அவரை வச்சுட்டேன். I got selected my king. என் ராஜாவை எப்படி வச்சிருக்கேன்? நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எத்தனை பேர் கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்க? அவரை அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டார். எங்க? சீயோன் பர்வதத்தில். சீயோனில் இருந்து கர்த்தருடைய வேதம் வெளிப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ராஜாவை தான் காலையில சொன்ன பார்த்தீங்களா, அவர் எப்படியெல்லாம் அபிஷேகம் பரிசுத்தாவினாலும் வல்லமை. எங்க போனாலும் கேளுங்க, ஆண்டவரை கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம ஒன்றும் தரித்திரர் கிடையாது, நமக்கு ஃப்ரீயா செய்தி கிடைக்குது. அல்லேலூயா. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க யாருக்கு வேதாகம் கிடைக்காமல் இருக்கிறதோ, எங்க யாருக்கு செய்திகள் செல்ல முடியாது இருக்கிறதோ, அந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா அவர்கள் தரித்திரராயிருக்கிறார்கள். செல்ல முடியாது இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா அவர்கள் தரித்திரராயிருக்கிறார்கள். ஒரு தடவை பாருங்க, கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், பக்கா ஹிந்து. அவங்க வீட்டில் பூஜை அறை உண்டு. என்ன செய்வாங்க? மணி அடித்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஜெபம்னு சொல்லுவோம், அவங்க அதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? பவுல் சொல்லுவார் தெரியுமா, அறியப்படாத தேவனை நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்த தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவங்க பொண்டாட்டி பக்கத்தில் ஒரு சபை இருக்குது, செய்தி கேட்டு கேட்டு ரசிக்கப்படுறாங்க. விடிய காலம் 3 மணிக்கு தமிழன் டிவியில் என்னோட செய்தி வரும். இவங்க அடிக்கடி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, எனக்கு ஒரு வேதாகம் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், காசு கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல வாங்கலாமே. இல்லை சிஸ்டர், என்னால் வாங்க முடியாது, நீங்கள் ரொம்ப அபிஷேகத்தோடு ஜெபிக்கிறீங்க, அபிஷேகத்தின் வல்லமையால் நிரம்பி தான் இந்த இடத்த விட்டு போவேன். நான் நடந்தா, என் வீட்டில் அடியெடுத்து வச்சா என் வீட்டில் ஒரு அசைவு உண்டாயிருக்கும். அந்த வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்படிக்காய் நான் மன்றாடுகிறேன்னு சொல்லுங்க. அப்பா கொடுப்பார். ஒரு செகண்ட்ல கர்த்தர் உங்களை அபிஷேகப்படுத்துவார். ஆண்டவர் பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க அபிஷேகம் பண்ணியிருக்கார். ஏசாயா 61:1 வாசிக்கலாம். ஏசாயா 61:1 படிங்க. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார். யாருக்கு மேல? என்மேல் இருக்கிறார். ஏசப்பாயே சொன்னது இப்ப எனக்கும் சொல்லுது. உங்க தலையில கை வச்சு அந்த வசனத்தை படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அபிஷேகம் எதுக்கு? எதுக்கு? உங்களுக்காக அல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவும். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும்
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சீயோன்ல ராஜாவும் இருக்கிறார், துயரப்பட்டவரும் இருக்கிறார்கள். துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நான் சொன்னேன் இந்த வசனத்தை படிக்கிறது வரை எங்க கை வைக்க சொன்னேன்? ஒரு கையும் இல்லை, கடைசி ஒரு கை இதுல இருந்தது. எங்க நீங்க என்ன பாருங்க, சொல்ல கடைசி ஒரு கை எங்க இருந்தது? வேற ஒரு கையும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ராஜா மந்திரிமாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சாராம். சரியா? உட்கார வச்சுட்டு சொன்னாரா, நான் சொல்றத நீங்க செய்யணும். எப்படி? ஆனா நான் செய்யறத நீங்க செய்யக்கூடாது. எப்படி சொல்லுங்க? நான் சொல்றத செய்யணும், ஆனா நான் செய்யறத நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைக்கு மேல கையை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கையை எங்க வச்சாரு? பாதி வேறு தலையில வச்சாங்க, மீதி வேறு வாயில வச்சாங்க. சொன்னதை கேட்டாங்களா? நான் எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க. கைதட்டி சொல்லுவீங்களா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தாரும் தேவா, சாம்பலுக்கு பதிலாக என் துயரத்துக்கு பதிலாக தைலத்தை தாரும் தேவா. என் துயரத்துக்கு பதிலாக தைலத்தை தாரும் தேவா. ஆனந்த தைல கைதட்டி கரங்களை தட்டி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கரங்களை தட்டி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஒரு அல்லேலூயா. நீங்க தான் கேட்கணும். எத்தனை பேருக்கு கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு பலன் வேணும்? நீங்க கண்ணீரோட இருந்தா கூட உங்க கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவா. உங்கள் துக்கம், சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம். நீங்க அந்த குழந்தைய பார்க்காதீங்க, உங்களை நீங்க பாருங்க. வாசிங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். என்ன தைலம்? நீர் அவளை நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிற, ஒழுங்கா சர்ச்சு கூட வரமாட்டா. ஆமென். சரி, அவங்க வேலை முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சரியா? உங்களுக்கு அதுதானே பெருசா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு கோபம் நல்லா வரும், பார்த்துக்கிடுங்க. தேவ சமூகத்தில் தேவனை மட்டும்தான் பார்க்கணும். இடியே விழுந்தாலும் திரும்பி பார்க்கப்படாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவர் சொல்லாரு தோழரை பார்க்கலும். சொல்லுவான் பாரு, கோயிலுக்கும் ஒழுங்கா போக மாட்டான், அவனை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு. ஆனா இங்கே பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? தோழரை பார்க்கலும் ஆண்டவர் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சங்கீதம் 45:7 வாசிக்கலாம். சங்கீதம் 45:7 வாசிங்க. 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த ரெண்டு வசனத்தையும் பாத்தீங்களா? எபிரேயர் 1:9, சங்கீதம் 45:7. பைபிள்ல ஒரு வசனத்துக்கும் ஜோடி இல்லாம இருக்கு, அது ரெண்டு ஜோடி ஃப்ரெண்ட்ஸ். அல்லேலூயா. அபிஷேக வசனங்கள். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக அவரை ஒரு ஸ்திரீயானவள் எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தினார். ஆமென். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? கைதட்டி உங்க பாஸ்டருக்கு பிடிச்ச பாட்டை பாடுவோமா? சிங்க கேபியோ கைதட்டி சிங்க கேபியோ. உயிரம் இல்லை, உற்சாகமா இல்லை. ஆமா, உயிரம் இல்லை. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் மலையில போய் ஜெபிப்பார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். ஆனா அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? உற்சாகமா இருந்தார். எப்படி இருந்தா? நான் டெய்லி சொல்றேன், எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? உற்சாகம். உங்க கண்கள் நேராய் நோக்க கடவுள், சைடு வாக்கில் இல்லை. சகோதரி ஒர்ஷிப் பண்ணும்போதே சொன்னாங்க அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கப்படாதுன்னு. இது இப்போ கூடுதலாக அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறோம். ஆமென். தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மை அபிஷேகப்படுத்துவார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 7. Jesus anointed by a sinful woman. ஒரு பாவியாகிய ஸ்திரீயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். Jesus is anointed with expensive oil. விலையேறப்பட்ட தைலத்தால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7:36. மைக்கில் பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். யார? அந்த பரிசேயனை குஷ்டரோகின்னு போட்டிருக்கோம். ஒரு இதுல சுவிசேஷ பதியில போட்டிருக்கோம். இவருக்கு வீட்டுக்கு யார் கூப்பிடுறா? இன்னைக்கு நீங்க ஒரு குஷ்டரோகியே நிக்கிறாங்க, சாதாரண ஒரு மனுஷன் நிக்க, 2 பேரும் லிஃப்ட் கேட்கறாங்க. யாரை பைக்கில் ஏற்றுவீங்க? உண்மை சொல்லணும். உடம்பு ஃபுல்லா குஷ்டரோகம், சரியா? இன்னொரு ஆள் என்ன மாதிரி வந்து நிற்குது. நீங்கள் யாரை பைக்கில் ஏற்றுவீங்க? போய் பேசாமல் உண்மை சொல்லணும். யார் நல்லா இருக்காளோ அவியலை. ஆனால் இயேசு எப்படி பார்த்தார்? பாவிகளை தேடி வந்தபடியினால் பிணியாளிகளையும் தேடி வந்தார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்க சத்தமா. போய் சாப்பிட உட்கார்ந்தாச்சு. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக்கோங்க. 37ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே. அப்ப அந்த ஊர்ல நிறைய பாவிகள் இருந்தார்கள், அப்படித்தானே? ஆனா பாவியாகிய ஒரு ஸ்திரீ தான் வந்தா. எல்லா ஸ்திரீயும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வந்தது போல நம்ம மட்டும் வந்திருக்கோம் ஆண்டவரை தேடி. அல்லேலூயா. பாவியாகிய ஒரு ஸ்திரீ வாசிக்கலாம். அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. பரிமள தைலம் என்ன கொண்டு வந்தா? பரிமள. சொல்லுங்க சத்தமா. பரிமள தைலம் நல்லா மணக்கும் பாருங்க. அவருடைய பரிமள தைலம் வாசனை வீசும் அப்படி சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26:7 நீங்க படிச்சீங்கன்னா அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. படிங்க. மத்தேயு 26:7 வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். சிரசுன்னா என்ன பாத்தீங்களா? அந்த ஐயா மட்டும் ஒழுங்கா செய்தி கேட்கிறார். சிரசுன்னா என்ன? சிஸ்டர் கேட்ட போல வாயெல்லாம் இங்க இருக்கா? ஆராதனையில கேட்டாங்க பாத்தீங்களா? கையெல்லாம் இங்க இருக்கா? அதே மாதிரி நானும் கேட்கிறேன், தலையெல்லாம் இங்க இருக்கா? இருக்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் இருந்தாதான் ஒரு முழு மனிதன். அல்லேலூயா. a woman come up to him. வந்துட்டா. யாருகிட்ட வந்துட்டா? ஏசப்பா கிட்ட வந்துட்டா. with an alabaster flask of expensive anointing oil. என்ன கொண்டு வந்தா? விலையேறப்பட்ட ஒரு தைலம். அதுக்கு விலையை நான் சொல்றேன், இப்ப சொல்ல லாஸ்ட்ல சொல்லுவேன் பாருங்க. அந்த தைலத்தோட வந்து அவருக்கு சிரசிலே ஊற்றினாள். 4 சுவிசேஷ பகுதியிலும் பார்த்தோன்னா ஒரு சுவிசேஷம் எழுப்ப அவருடைய பாதங்களில். எங்க? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? As he stood behind him at his feet. அவருடைய பாதங்களுக்கு எங்க போய் நின்னா? பின்னாக நின்று. நீங்க உட்கார்ந்திருக்கீங்க எல்லாம், உங்க முன்னாடி நான் வந்து காலில் விழுந்துட்டேன்னு வைங்க. உடனே ஐயே சிஸ்டர் வந்து என்ன காலில் சொல்ல மாட்டீங்களா? டக்குன்னு. ஆனா நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கும்போது நான் பின்னாடி வந்து விழுந்தா உங்க யாருக்காவது தெரியுமா?
நீங்க செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. அது மாதிரி அவருக்கு பின்னாடி எதுக்குன்னா, அவ ஆண்டவர் என்னை பார்க்க கூடாது, என் பாவத்தை அவருடைய பின்னங்கால்களை தொட்டாகிலும் நான் கழுவி தீர்க்க வேண்டும் என்று பின்னாக வந்தாள். முதலாவது அவ செய்த வேலை என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்தினாள். முன்பாக வர மனதில்லாமல் எங்க வந்தா? பின்னாக வந்தாள். தொடர்ந்து படிங்க. அழுது கொண்டு. இரண்டாவது காரியம் என்னது? அழுது கொண்டு. ஏசப்பாய் பிடிக்காதது என்ன தெரியுமா? பொம்பளை அழுறது இல்லையா பாஸ்டர்? சொல்லுங்க. ஸ்திரீகள் அழுதால் அவர் பொறுக்க மாட்டார். உண்மை இல்லையா? பொய்யா உண்மையா நான் சொன்னது? உண்மைதானா? அன்னைக்கு பார்த்தீங்களா, லாசரு மரித்து போனான், மரியாள் அழுதாள். எல்லாரும் வந்து சொன்னாங்க, போய் பார்த்தாரு. பார்த்ததான் அவருக்கு ஆவியில் என்ன வந்துச்சு? வெளியில அழுதா அந்த பையனோட பற்றி நமக்கு தெரியாதா? 1000 குறை சொல்லுவானுவான். ஏன்னா அன்னைக்கு அடிக்கடி இந்த வீட்டுக்கு போவான், பைபிள் படிச்சு கொடுப்பான். இன்னைக்கு பாருங்க, இவருக்கு என்ன செய்ய முடியல, இந்த சகோதரன் மரித்த பிறகு வர முடியலன்னு 1000 குறை சொல்லுவாங்க. அதனால இவர் பார்த்தாரு, உள்ளத்திலே ஆவி கலங்கி எழுதார். அந்த அருள்நாதர் இயேசு ஒரு நாளில் எனக்காகவும் தன் ஆவி கலங்கி அழுததை நான் என் கண்களால் கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அந்த தரிசனத்தை முழுசா சொன்னா எனக்கு டைம் பத்தாது, ஷார்ட்டா சொல்லுங்க. ஒரு நாள் நைட்டு, நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளைலாம் கிடையாது, சரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நைட்டு 1 மணிக்கு மேலே டிடிஎன் சேனல்ல புதிய படம் பார்ப்பேன். அப்போ நான் நல்ல பிள்ளையா? அது 2:30 3 மணிக்கு தான் முடியும். அல்லேலூயா. உண்மையா அதை தான் பார்ப்பேன். ஒரு சேரில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பார்த்தேன்? படம் பார்த்த பிள்ளைய கூட ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. பார்த்துட்டு மறந்து கட்டில் தூங்க போகாமல் சேர்லேயே தூங்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என் சேர் மேலே போகுது. கிட்டத்தட்ட அந்த சேர் கரெக்டாக அந்த பாஸ்டரமா உட்காந்துருக்க சேர் கலரில் இருக்கும். கொஞ்சம் சேர் மேலே போகுது, வானம் துறக்குது. அங்கேருந்து ஒரு சிங்காசனம் இறங்கி வருகின்றது. அந்த சிங்காசனம் தங்க நிறமாயிருந்தது. இது மேலே போனது போல இருந்து மேலேயும் இல்லை இடையில இல்லை, அந்தரத்தில் சேர் நிற்கிது பாருங்க. அவர் அப்படி சம்முன்னு உட்கார்ந்துருக்கார். அப்படியே பொற்கச்சையெல்லாம் கட்டி தலையில் வெண்மயிரெல்லாம் அப்படியே இருக்கு. என்னடா மேலே வந்தேன்? ஸ்கூலில் நான் வந்து ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டு, சரியா? இல்லையா சொல்லுங்க. அப்போ சண்டே கிளாஸ் போகும்போது சொல்லுவாங்க, மரியாள் வந்து ரொம்ப ஒரு பாவியான ஸ்திரீ. 2nd ஸ்டாண்டர்டில் பாவம்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஆனால் கதை கேட்பேன் தானே. பாவியான ஸ்திரீ எனக்கு மண்டேல அதுதான் வருது. எப்போ 2008 அந்த டைமில் வருது. அப்போ நான் உடனே அவருக்கு காலில் விழுந்துட்டேன். எங்க நான் இருக்கிறது? எங்க? அந்தரத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விழுந்ததும் அவர் அழுதார், கண்ணீர் வடித்தார், தன்னுடைய கரத்தை இப்படி ஒரு புறமாய் நீட்டினார். அங்கே எழுதப்பட்டிருந்தது, தாவீதை போல உன்னையும் உன் வீட்டாரையும் உயர்த்துவேன் என்பதாக. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு எனக்கு சினிமா பாட்டு ஒரு வார்த்தை விடாம வரி பெசகாமத்தான் பாட தெரியும். ஆனா இன்னைக்கு அப்பா எனக்கு புதிய பாடல்களை கொடுத்து தனக்காக பயன்படுத்தி வருகிறார். அது கர்த்தருடைய கிருபையின் அனுக்கிரகம். அவர் எனக்காக அழுதார்னா உங்களுக்காகவும் அழுவார். ஆமென். கரெக்டாக ஒரு சினிமா ஸ்டார் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அப்படிதான் போ. அதை மாற்றுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார், என்னை முழுமையாய் மாற்றினார். அவருடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணித்த போது என்னோடு பேச ஆரம்பித்தார். உன்னோடு கூட அவர் பேசுவாரா? இப்படி ஒரு தெய்வம் பேசுமா என்று கேட்கத்தக்க அளவுக்கு அவர் பேச ஆரம்பித்தார். 21 தினங்கள் அவருடைய சமூகத்தில் உபவாசிக்க ஆரம்பித்தேன். 21 தினமும் அவர் பேசவில்லை. 21 தினம் முடிந்த அன்றைக்கு அருள்நாதர் இயேசு என்னோடு பேசினார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சால்வையின் அபிஷேகம் எனக்கு வேணும், எலியாவின் ஆவியும் இறங்க வேணும். கை தூக்கி சொல்லுவீங்களா? சால்வையின் அபிஷேகம் எனக்கு வேணும், எலியாவின் ஆவியும் இறங்க வேணும். கரங்களை தட்டி சால்வையின் அபிஷேகம், சால்வையின் அபிஷேகம் எனக்கு வேணும், எலியாவின் ஆவியும் இறங்க வேணும். ரெட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும், யோர்தானை பிளக்கும் வரம் வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. எலியா யோர்தானை பிளந்தாரா? பிளக்கலையா? போகும்போது எலிசா கூட தான் போன. அவர் அப்படியே பாருங்க சால்வையை முறுக்கி அப்படியே அடிச்சார்.
அடித்ததும் யோர்தான் 2ஆக பிளந்தது. எலியாவை தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டான். எலிசா மிஞ்சி நிற்கிறான். பார்த்தான், எலியாவின் தேவனே, இனி நான் என்ன செய்வேன்? சால்வையை கிழிச்சு கீழே போட்டார் பாருங்க. அந்த சால்வையை எடுத்து அவனும் முறுக்கினான், தண்ணீரில் அடித்தான், அந்த யோர்தான் பிளந்தது. கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த அபிஷேகம் அப்பா தான் கொடுக்க முடியும். யார் கொடுக்க முடியும் சொல்லுங்க? வேணுமா? சால்வையின் அபிஷேகம் வேணுமா? வேணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை பாடலாமே. சால்வையின் அபிஷேகம், சால்வையின் அபிஷேகம் எனக்கு வேணும், எலியாவின் ஆவியும் இறங்க வேணும். சால்வையின் அபிஷேகம், சால்வையின் அபிஷேகம், சால்வையின் அபிஷேகம் எனக்கு வேணும், எலியாவின் ஆவியும் இறங்க வேணும். அல்லேலூயா. பாட்டு தெரியாதுதான், தமிழ் தெரியும். என்ன தெரியும்? தமிழ் தெரியும். வாய் இருக்கு, ஆனா வாய் ஒன்றும் பாடல. கேட்டாதான் கிடைக்கும். அடிக்கடி சொல்லுவேன், யோவான் 14:14, என் நாமத்தினால அபிஷேகத்தை கேட்டா அபிஷேகம், பணத்தை கேட்டா. காலையில் சிஸ்டர் சொன்னாங்கல்ல, 10,000 ரூபா வேணும். ஒரு நாள் நைட்டு இருந்து ஜோம் பண்ணேன், அடுத்த நாள் எனக்கு தானால வந்தது. ஆமே. கை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? எதை கேட்டாலும் தருவா. உனக்கு விசுவாசம் இருக்கணும். நீ தேவனால் பிறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? முதலாவது இந்த ஸ்திரீ பாதத்துக்கு பின்னால போனா. ஜெகதா முன்னாடி விழுந்தா, அவ பின்னாடி போனா. அதுதான் வித்தியாசம். ஒரு அல்லேலூயா. அடுத்தது அவங்க அழுறாங்க, அப்படிதானே? வீப்பிங். She began to wet his feet. அப்படியே அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறாள். இன்னைக்கு பாதி பேருக்கும் கண்ணீர், ஒழுங்கான கண்ணீர் வராது. இந்த லட்சணத்துல ஏசப்பாய பாதத்தை கழுவதுக்கு உங்கள்கிட்ட என்னட்டையும் கண்ணீர் இருக்கா? இல்ல. பாத்தியடா, அதுதான் கஷ்டம். ஆமென். தண்ணீர் ரசமா மாறும், கண்ணீர் எல்லாம் களிப்பா மாறும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? முதலாவது பின்னாடி வந்தாங்க, தன்னை தாழ்த்தி முகம் தெரியாம பின்னாடி நின்னாங்க. 2வது அழுதாங்க. 3வது என்ன பண்ணாங்க? அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, கண்ணீரினால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து. இன்னையுள்ள பிள்ளைங்களுக்கு இங்க வர ஹேர் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அம்மா பைய இதுவரை இப்படி போட்டு 2 பக்கமும் போட்டா எல்லாரும் போடுறாங்க, அழகா இருக்க. இந்த கூந்தலை கொண்டு அப்பாக்கு காலை துடைக்க முடியுமா? எத்தாது. அன்னைக்கு இருந்தது பெரிய கூந்தல் அவள்கிட்ட. ஒரு அல்லேலூயா. உன் கூந்தல அப்பாவுக்கு பயன்படும், உன் கண்ணீர அப்பாவுக்கு பயன்படும். கூந்தலால் துடைத்து. இனி அடுத்து பெரிய காரியம் பாருங்க, படிங்க. அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, பாதங்களை முத்தம் செய்து. 5 காரியம் ஆச்சு. சொல்லுவீங்களா? முதலாவது பின்னாடி போனா, 2வது என்ன பண்ணா? அழுதா. 3வது கண்ணீரினால் தண்ணி கொண்டு வரல, கண்ணீர் கொண்டு வந்தா. கூட்டி வச்சிருந்தா, 1 வருஷமா சேர்த்து வச்சிருந்தா. கண்ணீரால் இந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு காத்திருந்து கண்ணீரால் தேவனுடைய பாதத்தை நனைத்தாள். தலைமயிரினால் துடைத்து பாதத்தை முத்தம் செய்தார். சங்கீதக்காரன் தாவீது சொல்வார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவர் பாதத்தை ஓயாமல். எப்படி? சும்மா முத்தம் இல்லை, ஓயாமன என்ன? அவருக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கிறப்போ உங்க முகத்தால அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய. வானம் எனக்கு சிங்காசனம். எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, கேட்டீங்களா? சத்தமா சொன்னாதான் கேட்கும். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்ப நீங்க சத்தமா சொல்லுவீங்களா? வானம் எனக்கு. சத்தமா சொன்னா ஒரு பாட்டு பாடுவேன். வானம் எனக்கு, பூமி எனக்கு. நான் சொல்றது மாதிரி சொல்லணும். காலையில எபிரேயர் வசனம் வாசித்து கொடுத்தேன், பாத்தீங்களா? கொடுத்தனா இல்லையா? எப்படி கொடுத்தேன்? சீடா பாஸ்டர் பிள்ளை மட்டும்தான் நினைவு இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் அப்படின்னு படிச்சீங்கன்னா நமக்குள்ள ஒரு எஃபெக்ட் வரும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, என்னவரை உன் பாதை தன்னை எனக்கு காட்டுமே. வானம் எனக்கு
எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, என்றவரே உம் பாதை தனை எனக்கு காட்டுமே. நீரே கர்த்தர் ராஜாதி ராஜா, ஆளுகை செய்வேன் என்றவரே உம் ஆளுகை எனக்கு தாருமையா. நீரே கர்த்தர் ராஜாதி ராஜா, ஆளுகை செய்வேன் என்றவரே உம் ஆளுகை எனக்கு தாருமையா. கை தட்டி அல்லேலூயா சொல்லுமா. 5 காரியம் முடிஞ்சு. 6வது காரியம் படிமா. பரிமள தைலத்தை பூசினாள். பரிமள தைலத்தை பூசினாள். ஏன் நிறைய பேர் வீட்ல இருந்து வெளியில கிளம்பும் போது ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம் இல்லைன்னா ஒரு ரோல் ஆன் கறக்கல சொல்லுங்க. சும்மா ஸ்ப்ரே சென்ட் அடிக்கிறவங்க இருந்தா ஒரு அல்லேலூயா. அவங்கள அவருக்கு நல்லா பிடிக்கும், அதனால ஒழுங்கா அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா? அப்படி பிடிக்கும்னு சொன்னோன்னே எல்லா கையும் உயருது. நீங்க என்ன கழுவி தொடச்சிட்டா ராவிட்டு போறீங்க. அவசரம் வந்தா ஒரு சட்டையை தூக்கி போட்டுட்டு நாரிடப்படாதே, படபடா ஒரு அடி. ஒரு இது ஒண்ணுக்கு சிலர் 1க்கு 2 3 அடிச்சிருவாங்க. வித்தியாசமான மனம் வரணும். நல்லா தண்ணி அடிச்சிட்டு வெளியில போகும்போது எனக்கு நாரப்படாது, அடுத்தவன் நாறுதுன்னு சொல்லிடுவான்னு சொல்லி இவங்க என்ன அடிப்பாங்க தெரியுமா? ஆனாலும் வீட்டில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ டைரக்டா பெர்ஃப்யூமை தடவல்ல, அவளுடைய உள்ளத்தை உடைத்து தேவ சமூகத்திலே ஊற்றினாள். அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அலபாஸ்டர் ஜார் அப்படின்னு எழுதி இருக்கு. அந்த எண்ணெய் விலையேற பெற்ற எண்ணெய். அந்த எண்ணெயை வாங்கணும்னா 1 வருஷமாவது வேலைக்கு போனோம். பார்த்துக்கிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுவீங்களா? இவா செஞ்சதுக்கு 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படிங்க. இவர் தீர்க்கதரிசி தானே, அப்ப இவ பாவின்னு அவருக்கு தெரியாதா? ஆமென். இவனுக்கு தெரியாதா இவர் பாவிகளை தேடித்தான் வந்தாருன்னு? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவன் சொல்லும் இவர் தீர்க்கதரிசினா பின்னாடி வந்து கழுவுனவ யாருன்னு தெரியும், அவளை இவர் தொட விட்டுருக்கப்படாது, அப்படிதான் சொல்லியிருப்பான். ஆமாவா இல்லையா? ஆனா அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இவள் பாவியா இருக்கிறாளேன்னு தனக்குள்ள சொன்னான். விருந்து கூப்பிட்டான். அவ்வளவுதானே? சொல்லுங்க. அவன் குஷ்டரோகியா இருக்கிறான்னு கேட்டானா? நம்ம அடுத்தவனை திட்டுறதுக்கு முன்னாடி, அடுத்தவளை குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேன்னு யோசித்து பார்த்து பேசினா நம்மை அபிஷேகம் ஆளுகை செய். நம்புறீங்களா? இல்லைன்னா அபிஷேகத்தை தூக்கி போட்டுருவார், தரமாட்டார். கர்த்தரை நம்பணும், நம்மை தாழ்த்தணும், காலில் சொன்னவில்லை ஹம்பிளா இருக்கணும். எப்படி? மன தாழ்மையாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? 40ஆம் வசனம் படிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். கதை நான் உனக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? ஒரு கதை. வாசிங்க. அதற்கு அவன், விட்டா இந்த 2 பேர்ல யாரு அவன் அதிகமா நேசிப்பா? நானா அவளா? நான் தான் சொன்னேன். எனக்கு 500 காயின் தந்திருக்கான், நான் திருப்பி கொடுக்கல. அவ எவ்வளவு கொடுத்தா? 50. யார் அதிகமா நேசிப்பா? உண்மை சொல்லுங்க. யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். இதுதான் உலக நீதி, ஆவிக்குரிய நீதியும் அதுதான். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். வாய் திறந்தே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஒரு அல்லேலூயா. உங்க மனசுல ஒருவேளை துக்கம் கவலை எல்லாம் இருக்கலாம். நான் போறது வரைக்கும் அதை காட்டப்படாது. எது வரைக்கும்? நான் போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை விட்டு போயிடும். அது எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணீரை களிப்பாய் மாற்றதான் இந்த கூடுகை, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் இந்த கூடுகை. கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா. 7:42 படிமா. 7:42. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான்
நான் சொன்னேன்ல, யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனுக்கு அதிக அன்பாயிருப்பான். அவன் அதிக அன்பாயிருப்பான். கைதட்டி அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சத்தமா. அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லவா, நான் போறது வரை இனி கொஞ்ச நேரம் தான் இருக்கு, என்ன மட்டும் பாப்பீங்களா? நீங்க ரெடினா நான் ரெடி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கதையை, இந்த கடன் கதையை சொல்லிட்டு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ செய்யாததெல்லாம் இவ செஞ்சா. எப்படி? நீ சொல்லுங்க, நீ சொல்லுங்க, நீ செய்யாததை எல்லாம் இவள் செய்தாள். 44, 45, 46 வசனத்தை படிங்க. ஸ்திரீனிடமாய் திரும்பி. யார் பக்கமா திரும்பினாரு? ஸ்திரீனிடமாய் திரும்பி. அந்த பாவின்னு சொன்னானு இல்ல, அவளுக்கு பக்கமா திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை பார்க்கறேன். ஆமா, எல்லாருக்கும் பெண்ணுன்னு தெரியும். இவ பாவியனா எங்களுக்கு உள்ளுக்கு சொல்லுவான். ஆமென். சொல்லுங்க. நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நான் உன் வீட்டில் பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நான் உன் வீட்டுக்கு வந்தேன்ல, இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ எனக்கு கால் கழுவ தண்ணி தந்தியா? நீ தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை உன்னால தண்ணி கூட தர முடியல, ஆனா அவளோ தன் கண்ணீரினால் ஓயாமல். நான் உள்ள வந்தேன் பாரு, அப்பையில இருந்தே இவ என்ன பண்றா? பாதங்களை ஓயாமல் முத்தம். தாவீது அதனாலதான் சொன்னாரு, குமாரனுக்கு கோபம் வராம இருக்கணும், நீ முத்தம் பண்ணிருன்னு. தப்பு பண்ணமா அப்பாட்ட மன்னிப்பு கேட்போம், அவருக்கு முத்தம் கொடுப்போம், அவர் கட்டி அணைப்பார். மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுவீங்களா? நீங்க தப்பே பண்ணலைன்னா நீங்க கையே வைக்காண்டாம். வாழ்க்கையில என்னைக்காவது தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம செஞ்சிருப்போம். அல்லேலூயா. மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும் அருள் தாரும் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. அருள். நீ தலைக்கு தேய்ச்சி எண்ணெயும் தரல, அவளோ பரிமள தைலத்தை பூசினாள். நீ செய்யாதவைகளை இவள் செய்தபடியால் இவளுக்கு மன்னிப்பு. சொல்லுங்க, யாரும் செய்யாத நான் செஞ்சா அப்பா என்ன மன்னிப்பார். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரின் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரின் பலியாக மாண்டாரே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. 7:47 வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் உன்கிட்ட சொல்றேன், நீ செய்யாதெல்லாம் அவ செஞ்சா பாத்தியா? நீ அழல்ல, கண்ணீர் வடிக்கல, என் பின்னாடி வந்து நிக்கல, என் பாதத்துல பரிமள தைலத்தை கூட ஊத்தல. அதனால இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நான் பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நான் பெற வேண்டும். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு நேரமும் சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் படிச்சு கொடுத்தாரு, சீசனுக்கும் படிச்சு கொடுத்தாரு, விருந்து கூப்பிட்டவனுங்க என்ன செஞ்சாரு? டீச் பண்ணாரு. இப்ப டைரக்ட் டீல் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? என்ன ஆகுது? நான் தான் அந்த மரியாதை வச்சுக்கோங்க. ஆண்டவர் என் பக்கம் டைரக்டா திரும்பி 48ஆம் வசனத்தை படிங்க. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Your sins are forgiven. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவன்கிட்ட இவன்கிட்டையும் சொல்லல, டைரக்டா நம்ம பார்த்து சொல்ற தெய்வம் தான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிற தேவன். ஹalleluya. அப்படி 49ஆவது வசனம் படிங்க. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று. Who is this? Who even forgives sins? இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கிறார்? தீர்க்கதரிசின்னு சொல்றான். அப்ப தீர்க்கதரிசி ரைட் இல்லையா? பரலோகத்திலிருந்து வந்த குமாரன் சொல்றான், அவருக்கு ரைட் இல்லையா? நமக்கு அந்த அதிகாரம் இல்ல பாவம் மன்னிக்க, அவருக்கு அதிகாரம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுவீங்களா சத்தமா? அப்படி 50ஆவது வசனத்தை படிங்க. 50ஆவது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் சமாதானத்தோட போ என்றார். நீ நம்புன பத்தியா? இந்த ஆளு கூட்டத்துல இத்தனை பயிலுவனாலும் உன்னை பாவின்னு வெளிப்பான்னு உனக்கு தெரியும், அவ்வளவுதானே?
சொல்லுங்க. ஆனால் அந்த வார்த்தையை பொருட்படுத்தாம இயேசு ஒருவர் இருக்கிறார், இந்த வீட்டுக்கு வருவார், என் பாவத்தை மன்னிப்பார் என்று நம்பி வந்தபடியால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பாருங்க, ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய பிரைஸ் கொடுத்தார், ஒருத்தருக்கும் கொடுக்காத பரிசு. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? சொல்லுங்க. யாருக்கும் கொடுக்காத பரிசு, இன்றைக்கு வரைக்கும் இந்த பூமியில நிலை நிற்கும் பரிசு. வாசிக்கலாம், மத்தேயு 26:13 வாசிக்கலாம். மத்தேயு 26:13. இந்த சுவிசேஷம் உலகத்தில், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, இந்த உலகத்துல விலை மதிக்க கூடாத ஒரு பெரிய பெட்டகம்னா இந்த சுவிசேஷ புத்தகம் தான். இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் எங்கெங்கு சொல்லப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே அவர் சொன்னதுனாலதான் என்ன இன்னைக்கு சொல்ல வச்சார். அல்லேலூயா சொல்லுவீங்க. அப்ப யாரும் செய்யாத நான் செய்யணும். ஆமென். எல்லாரும் 12 மணிக்கு தூங்குவாங்க, அப்ப நான் தூங்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் 3 மணிக்கு தூங்குவாங்க, அப்ப நான் தூங்கக்கூடாது. அப்படி நான் இருக்கிறதுனால தான் எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும். எல்லாரும் 3 நேரம் சாப்பிடுவாங்க, நான் 1 நேரம் தான் சாப்பிடுவேன். அப்ப அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? அப்பா இந்த ட்ரெஸ்ஸை போடாதேன்னா போட மாட்டேன். அப்ப என்ன அப்பாவுக்கு? ஏய், நீ சும்மா தானே இருக்கிற, ஒரு 1 hour முழங்கால் போடுன்னா நான் அந்த இடத்துல முழங்கால் போடுவேன். அதனால அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? ஆண்டவருக்கு பிரியமானால் இதை செய், இங்கே போ என்று சொன்னால் அதை உடனடியாக செய்வேன். அது என் அப்பாவுக்கு பிடிக்கும். இன்றைக்கு நாம் மனமாற்றம் அடைவோம். இயேசுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை செய்வோம். நமக்கு தேவை இருக்கிறப்ப அவர் மத்தியிலே முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து கதறுவோம். கர்த்தர் நம் கண்ணீரை கேட்பார். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவின் ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டது என தீர்க்க தரிசனம் வந்தபோது எசேக்கியா ராஜா சுவர் புறமாய் திரும்பி அழுதார். தீர்க்கதரிசி பாதி முற்றம் போகல, திருப்பி வந்தார். ஆமென். ஆண்டவருக்கு மரித்தவனையும் உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வில்லுக்குறி தாண்டி ஒரு ஊர், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அப்போது நான் நல்லா நெயிலெல்லாம் வளர்த்தி அழகாக நெயில் பாலிஸ் எல்லாம் அடித்து லிப்டிக்கெல்லாம் போட்டு ஹேர் எல்லாம் கட் பண்ணி அப்படி பயங்கரமாக வந்தேன் ஊழியத்துக்கு. எப்படி வந்தேன் புரிஞ்சுதா? அப்போ ஒரு ஸ்திரீ டிவியில் பார்த்துட்டு, எப்போ இவ என்னத்த இவா அவையே தான் வந்து என்னட சொன்ன கதை, இவளுக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காரு, இவளுக்கு என்ன கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ள லேடிக்கு 3 குழந்தை இருக்கு. அந்த லேடி உயிர் போயிட்டுன்னு வைங்களேன், கிம்ஸில் வென்டிலேட்டரில் போட்டிருக்கு. அவங்க சொல்லுங்க நாளைக்கு காலைல 8 மணிக்கு ஹஸ்பண்ட் வருவாங்க. அப்போ இந்த வென்டிலேட்டரை எடுத்த உடனே என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லை, மானிட்டர் எல்லாம் ஓடாமல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நைட் இந்த லேடி எனக்கு ஃபோன் பண்ணுது. அப்போ இந்த கதை என்னட்ட என்ன செய்யலை சொல்லலை. சிஸ்டர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சிஸ்டர். என்னம்மா? அது எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவங்க செத்தாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க, அவங்க ஹிந்து பாருங்க, எரிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு வர்றது தான் தாமதம், அவங்கள அடக்கம் பண்ண கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு. நான் என்ன செய்யணும் அம்மா? இதில் என்ன உதவி செய்ய முடியும்? என்ன டாக்டரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னேன் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மணி 10:30 எத்தனை? அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஊரில் ஏதாவது கடை திறந்துருக்குமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க கடையெல்லாம் பூட்டி இருக்கும். ஏதாவது ஒரு கடையை திறந்து ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வருவீங்களா? ஒரு அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு வராண்டாம், எண்ணெய் வாங்கினதும் எனக்கு. ஆனால் பொய் சொல்லப்படாது. உங்கள் வீட்டில் எண்ணெய் எடுத்துட்டு சிஸ்டர் கடையில் உள்ள எண்ணெய், அவங்க கடைசி எப்படி ஒரு கடையை திறந்து எண்ணெய் வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன் சிஸ்டர் அந்த எண்ணெயில் உங்கள் கையை வைங்க. யார் கையை? நம்ம ஜெபிப்போம். நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க விசுவாசிக்கன்னா ஒரு வேளை நடக்கலாம். நம்ம 2 பேரும் ஜெபிப்போம். ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் காலையில எண்ணெயை கிம்ஸுக்கு அனுப்பிட்டோம். அந்த நர்ஸ் நாங்களாம் எதுவுமே ரன் ஆகல. பார்த்தீங்களா? அவங்க போகல. இன்னொரு ஆள்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா 2 கால் பெருவிரல் அதில் வைங்க, தலையில கொஞ்சம் வைங்க, 2 காதுக்கு பின்னாடியும் கொஞ்சம் வைங்க. அவங்க சொல்லுங்க ஃபார்மாலிட்டிக்கு தான் இதை பண்ண முடியும், இதனால ஒரு யூஸும்
நான் சொன்ன யூஸே இல்லாமல் போனாலும் கம்பல் பண்ணி வைக்கிறது. கடைசி வச்சாங்க. வச்சுட்டு அந்த நர்ஸ் அடுத்த நர்ஸ் வர்றதுக்காக வெளியே வந்து ஐசி யூனிட்டில் டோரில் கை வச்சதும் அங்கே அசையாமல் இருந்த பெருவிரல் அசைய ஆரம்பிச்சது, மானிட்டர் ஓட ஆரம்பிச்சது. கர்த்தருடைய விசுவாசம், நீ தூங்காமல் இருந்து ஜெபிச்சா, நீ உபவாசித்து ஜெபிச்சா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பான். ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணல, இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. பயங்கரமான கேன்சர் வியாதி. கடைசி ஒரு வாரம் தாண்டி ஒரு நைட் ப்ரேயர் வச்சுருந்தேன். அவங்க வரல, இந்த லேடி வந்தாங்க, சாட்சி சொன்னாங்க. நான் டிவி பார்த்து சொன்னேன், நாங்கள் எல்லாம் வளர்த்தி விட்டுருக்கா, நெயில் பாலிஸ் எல்லாம் அடித்து போட்டிருக்கா, சுண்டெல்லாம் லிப்ஸ்டிக்காக இருக்குது, கலர் கலராக ட்ரெஸ் பண்ணுறா, இவன் மேலே அபிஷேகமானு கேட்டேன். அப்பா சொன்னார், அவள் விரல்ல நுனியிலையும் நான் அபிஷேகத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. இதனால ட்ரெஸ்லையோ உங்கள் கண்ணாடியிலையோ நீங்க மாடனா சூசாக்ஸ் போடுறதுலையோ ஆண்டவர் கோவப்பட மாட்டாரு. உன் உள்ளம் அழகா இருக்கா, நீ அப்பாவுக்காக அழுறியா, அப்பாவை நோக்கி பார்க்கிறியா, அவரை நோக்கி பார்த்த எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. எபிரேயர் 3:1 சொல்லுகிறது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அன்னைக்கு மோசே காலத்தில் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கவன் பிழைப்பான். உங்களுக்கு பிழைப்பு உண்டு. இயேசுவுக்கு செலவு செய்கிறத வீணுன்னு சொல்லாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டோர் கொடுக்குறதெல்லாம் வீணு. எப்படி? நீ பாஸ்டர் கொடுத்து இந்த பாஸ்டர் வளர்ந்துட்டே போகிறான். அவன் வரும்ப எப்படி இருந்தான் பார்த்தியா? இன்னைக்கு அவன் நடக்கிற நடையா பாரு. என்கிட்ட எவனும் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? நான் வரும்போது இப்படி வரல, இதை விட கிராண்டா தான் வந்தேன். என் அப்பா இப்பமோ என்ன ஆவியில நிரப்பி கிராண்டா தான் வச்சிருக்கா. கர்த்தரின் அபிஷேகம். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரர் புசிப்பார்கள். என்ன போல சாப்பிடாம எல்லாம் இருக்கக்கூடாது, பல நோயம் வந்துடும். ஊழியக்காரர் குடிப்பார்கள். அதனால பிராண்டி விஸ்கி இல்லை. அந்த ஆளுலாம் உண்டு இல்லையோ? பாஸ்டர் உண்மை சொல்லணும், உண்டா இல்லையா? உண்டு. நான் கண்டிருக்கேன். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? யாரையும் நியாயம் தீர்க்கவோ குறை சொல்லவோ எனக்கு அதிகாரம் இல்லை. நான் நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம சந்ததிகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். கைதட்டுவீங்களா? கைதட்டுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? மார்க் 14 அதிகாரம் 4-5 2 வசனத்தையும் படிங்க. மார்க் 14:4-5. இயேசுவுக்கு ஏதாச்சும் செஞ்சிட்டான். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து என்னந்து விசனமடைந்து உன சம்பளத்தை அவ பரிமள தைலம் வாங்கினா, உனக்கு என்னத்துக்கடி விசனம் வருது? அவ சம்பளத்தில் அவ வாங்கி இருக்கா பரிமள தைலம். விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. இப்படி சும்மா இந்த பாஸ்டர் வேற வேலையே இல்லை, ஒரு 50 பேரையும் வச்சுட்டு 1000 நோட்டீஸ் அடிச்சிருக்காரு. அவன் சொல்லுவான். ஆனா எங்க திராணி அடிப்பதும் செய்வதும் எங்க காரியம். அப்பாவுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம், அவர் எங்களுக்காக எதை வேணாலும் செய்வார். கை தட்டுறீங்களா? கை தட்டுறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. திரும்ப படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, அவனுக்கு பைசா வாங்கி பறிச்சு நோட்டீஸ் அடிச்சது போல இவனுக்கு கவலை. ஆனா அவன் சொல்றான், இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். இப்படி வீணா அந்த இயேசு கால்ல என்னத்து குத்தணும்? வீணாய் செலவழிப்பானேன். இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு. கை தூக்குறீங்களா? எத்தனை பணம்? 300 பணத்துக்கு. 300 பணம். நான் நேத்து ஒரு கதை சொன்னேன் இல்ல உங்களுக்கு. ஒரு 35 வயசான ஒரு பெரியவர் சப்பானியா மாறிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு 1 ரூபா 10 ரூபா தசம பாகம். எப்படி? 10 ரூபாயில 1 ரூபா. சொல்லுங்க, 10 ரூபாயில 1 ரூபா. அடுத்து நான் அவரை நேரில் பார்த்தேன் முந்தா நாள். 2 நாளைக்கு உங்க இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நல்ல ஒரு ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்க. ப்ரேயர் பண்ணும்போது நான் அவரை நேரில் பார்த்தேன். இப்படி தான் நடந்தார். பாவம் பாருங்க, எனக்கு கஷ்டமா இருந்தவரை பார்த்தா. அவருக்கு கொஞ்சம் வயசாயிருக்கு. அவர் சொல்றாரு, 10 ரூபாயில 1 ரூபா மறக்காம உண்டியல்ல போட்டுருவேன். யாருக்கு? ஊழியத்துக்கு. இன்னும் ஒரு 1 ரூபா எதுக்கு தெரியுமா? மிஷினரி காணிக்க. இன்னைக்கு அவர் 1,44,000 ரூபா காணிக்க கொடுக்க ஆண்டவர் வச்சிருக்க. அவன் 1 ரூபா கொடுக்கும் போது பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பான், 10 ரூபா கொடுக்கும் போது கிறுக்கன்னு சொல்லியிருப்பான், 100 ரூபா கொடுக்கும் போது மெண்டலா இருக்கும்னு சொல்லியிருப்பான். 1,44,000 ரூபா கொடுக்கும் போது 1 ரூபாயும் பேச முடியாத அளவுக்கு எல்லா வாயும் நீ ஆண்டவர் கொடுக்கறது வீணே. வாய கர்த்தர் அடைச்சார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. 300 பணம். அடுத்த வசனத்தை படிங்க, 5வது வசனம். இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று
விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி. இந்த கதை நடந்தது ஒரு 2025 வருஷத்துக்கு முன்ன வச்சுக்கிடுவோமே. நான் சொன்ன கதை நடந்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன. எத்தனை வருஷத்துக்கு முன்ன? அப்ப 1 ரூபா. எத்தனை ரூபா? அதே பெருசு. அந்த காலத்துல இவ எத்தனை ரூபா கொடுத்தா? 300. சொல்லுங்க. 300 பணம். 300 பணம்னா 300 தினாரி அப்படி சொல்லுவாங்க. என்னது 300? சத்தமா சொல்லுங்க. 300 தினாரியஸ்னா அன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு சம்பளம் ரோமன்ல 1 தினார். எவ்வளவு? அப்ப இவ 300 நாள் வேலைக்கு போனாதான் எத்தனை பணம் கிடைக்கும்? சொல்லுங்க. 300 பணம் கிடைக்கும். இன்னையுடைய கணக்குப்படி அந்த 300 பணம் என்று சொல்லக்கூடியது 2.5 லட்சத்திலிருந்து 4.5 லட்சம் வரை இருக்கு. நம்ம கொடுப்போமா? ஒரு வருஷம் வேலை செஞ்சு ஆண்டவர் கொடுத்துருவோமா? சபை வளர்ந்துரும், பாஸ்டர் வளர்ந்துருவார், நம்ம வாடி போயிரும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா சொல்லுவாங்க. கொடுத்தவன் ஒரு நாள் நாசமா போக மாட்டான். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் கொடுத்துருக்கேன். கர்த்தர் என்ன கனம் பண்ணியிருக்கார். கர்த்தர் நான் ஆசீர்வச்சிருக்கேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா? ஒரு நாள் பாருங்க, புக்கு பின்னாடி இருக்கு. நான் இன்னைக்கு கொண்டு வந்தேன். பாஸ்டர்ட்ட சொல்லல. ஒரு 4 புக்கு கொண்டு வந்திருக்கேன். சரியா? நான் எழுதினது ஸ்தோத்திர பலி, பிரார்த்தனை, கையீடு, ஆசீர்வாத திறவுகோல், ஒரு பெரிய புக்கு. ஒரு 4 புக்கு கொண்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு வேணாம், கொஞ்சம் தான் கொண்டு வந்தேன். 4 புக்கும் சேர்த்து தான் 100 ரூபா. உங்களுக்கு வேணாம்னா நீங்க என்ன செய்யுங்க, வாங்கி நல்லா படிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் புக்கு நான் எழுதும் போது எனக்கு 65,000 ரூபா வேணும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்து, மீதிக்காக என் கையில் இருந்த ஒரு 2.5 பவுன் வளையல நான் ஈடு வச்சு நான் புக்கை போட்டேன். நான் புக்குக்கு அமௌண்ட் சிவகாசிக்கு போட்ட 1 மணி நேரத்தில் ஒரு தம்பி 65,000 ரூபா கொண்டு என் வீட்டுக்கு வார். யார் சொன்னா? நான் கேட்டேன். நான் சொன்னேன், தம்பி எனக்கு வேண்டாம்ப்பா, நான் புக்கு காசு போட்டேன். ஒரு பாஸ்டர் வீடு வைக்கிறாரு, அவருக்கு டைல் போட காசு இல்லைன்னு சொன்னாரு, கொண்டு கொடுன்னு சொன்னேன். அவங்க கொண்டு கொடுத்தான். ஆமென். ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், அமைக்கு குலுக்கி கொடுப்பார். எப்போ? உன்னுடையதை நீ தேவனுக்கு கொடுக்கும் போது. அவர் சொன்னார் பார்த்தீங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எப்போ? நீ எப்பவுமே என்னோடு இருக்கும்போது. ஆமென். கெட்ட குமாரன் கதை தெரியும்ல? 2 பேர்கிட்ட என்ன சொன்னாரு? அவன் சொன்னான், அப்பா இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தனே, ஒரு கோழியாவது அடிக்க கொடுத்துறா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆடாவது கொடுத்துறா. இந்த பட்டி பைய போய் எல்லாத்தையும் தீர்த்து செலவு பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெறுமையா வந்திருக்கான். அவனுக்கு தங்க மோதிரம். என்னது? அப்பாய பிடிச்சு தள்ளி அடிச்சாம விட்டான். இன்னைக்குள்ளவன் தள்ளிடுவான். ஆமென். அவர் ஒரே வார்த்தையில் அவனுக்கு தலையில ஐஸ் கட்டியை தூக்கி வச்சிட்டார். எப்படி? நீ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறபடியால் என்னுடையதெல்லாம் உன்னுடைய. எங்கள் அப்பா என்கிட்ட அதைத்தான் சொன்னார். நான் அது வேணாம் இது வேணான்னு கேட்க மாட்டேன். நீ எப்போதும் என்னுடையது இருக்கபடியால் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கு. ஆமென். அவர்கிட்ட என்ன வேணுமா கேளுங்க, தருவார். உங்கள் முழங்கால் அவருக்கு கொடுங்க. உங்கள் மூளை செய்யாதெல்லாம் உங்கள் முழங்கால் செய்யும். ஆமென். அந்த முழங்காலை முடக்குங்க. பாருங்க, இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் எத்தனை பைசா வாங்கினா? அவ எத்தனை பணம் ஏசப்பாய் கொடுத்தா? 300 வெள்ளிக்காசுக்கு சமமான பணத்தை கொடுத்தா. அங்கேயும் தசம பாகம் தான். 300க்கு 30. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். எனக்கு குட்டை கலங்கியாக இருக்கு, தெளிவா இருக்கணும். ஆண்டவர் 10 ரூபா கொடுத்தாலும் 1 ரூபா நான் இந்த உண்டியல்ல போடணும். எங்க போற இடத்துல எல்லாம் இப்படிதான் சொல்லுவேன். ஆனாலும் திரும்ப கூப்பிடுவாங்க. ஆமா, நான் கூப்பிடாத அளவுக்கு பேசிட்டு வருவேன். என்னை இனி என்ன செய்யப்படாது, விழிக்கப்படாது, அந்த அளவுக்கு பேசிட்டு வருவேன். ஒரு நிலையிலையா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வேலையை தான். சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போறடி, உன் குழம்புகளை இரும்பும் வெண்கலமா மாற்றுவேன். அநேக தேடி சேர்த்தது நீ கர்த்தருக்கு என்று தேடி சேர்ப்பா. என் வேலை தான். நான் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு கொடுப்பேன். எங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா உங்களை மாதிரி எல்லாம் எங்களுக்கு இருக்க முடியாது, நீங்க என்னன்னாலும் உங்களுக்கு உடம்பே முடியல, காலே உடைச்சி போட்டாலும் போய் நிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, காலு ஃப்ராக்சர் ஆகி கட்டி போட்டுருக்கு, 1 வாரம் மிஸ் பண்ண கூடாது. அதே காலோட போய் தம்பி பின்னாடி இருக்கான், அவன் பையன் மெல்ல பைக்கில் சர்ச் என்ட்ரன்ஸ்ல கொண்டு வைப்பான். அப்படியே அந்த காலை நீட்டி போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடும். அல்லேலூயா. இப்படி எங்களால எல்லாம் முடியாது. எங்களை இதுக்குள்ள இப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, ரொம்ப பண்ணாதீங்க. நீங்க அடிச்சாலும் உடைச்சாலும் உயிரே போனாலும் பண்ணுவீங்க. அது என்ன அப்பா அழைச்சார், எனக்காக லாதரேசு கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளுக்குள்ளே தொங்கி கடைசி ரத்தத்தையும் எனக்காக சிந்தினார் என்றார். அவருக்காக என் ஜீவனில் ஒரு சிறு பகுதியாகிலும் நான் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தால் அந்த அனாயிண்டர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா
என் செய்தி முடியல, நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அபிஷேகம் வந்து நம்முடைய தடைகளை உடைக்கிறதா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் எப்படி இருக்கும்? 3 வசனம் படிங்க. மீகா 2:13, ஏசாயா 10:27 படிங்க. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். யாருக்கு முன்னால? நம்ம முன்னாடி. நமக்கு முன்னாடி நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யார் போவா? பாடுவா. நீ முன்னாடி போனா நான் எங்க வருவேன்? பின்னாடி. இந்த பாட்டு கேட்டலையா? முன்னாடி முன்னாடி போனா நான் எங்க வருவேன்? இப்படி ஒண்ணும் கிடையாது. ராஜா முன்னாடி போவா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். கைதட்டு. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுறவர் எங்க போறாரு? வீட்டுக்கு கிளம்பு முன்னால் அதுல எழும்பி ஜம்ப் பண்ணி நின்றுட்டு, பாஸ்ட் இங்க இடையில ஏதோ பேசும்போது ஒரு வார்த்தை பாடப்படாதுன்னு சொன்னியலாம், ஆடப்படாதுன்னு சொன்னியலாம், எல்லாம் உண்டா? அல்லேலூயா சொல்லுமா சத்தமா. எனக்கு லைட்டா ஆடப்படாதுன்னு கேட்டது மாதிரி இருந்து அவள்கிட்ட சொன்னேன், பாஸ்ட் ஏதோ சொன்னாரு, நான் எல்லாம் செய்யலாம். அவன் கைதட்டி அல்லேலூயா சொல்லுவேன்.